பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று பிரித்து எழுதினார்களோ, அதுபோல எங்களுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ரட்சிக்கப்படுவதற்கு பின்பு என்று பிரித்து எழுத முடியும். அந்த அளவுக்கு மிகவும் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மிகவும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னுடைய தகப்பனார் வாழ்ந்து விட்டு போனார். அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவருக்கு பிடித்த சில ஒன்று அல்லது 2 காரியங்களை நாங்கள் சொல்கிறேன். அவருக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு குடிக்கிறது தான் பிடிக்கும், எங்கள் அம்மாவை அடிக்கிறது தான் பிடிக்கும், அடுத்தது இந்த வீட்டை உடைக்கிறது தான் பிடிக்கும். எப்பவுமே அவர் போதையிலேயே தான் இருந்துட்டு இருப்பார். பல நாட்கள் நாங்கள் அழுது கொண்டிருந்திருக்கிறோம். இங்கே ஒரு கொட்டா இருக்கும், அங்கே ஒரு ஓட்டு வீடு இருக்கும், அதுக்கு முன்னதாக சின்னதாக ஓடு போட்டிருப்பாங்க. அதை உடச்சிக்கிட்டே இருப்பார். எப்பெல்லாம் குடிக்கிறாரோ அப்பெல்லாம் உடச்சிக்கிட்டே இருப்பார், அடித்து நாசம் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா அடி வாங்கி வேதனைப்பட்டது தான் மிச்சம். மிகவும் அவர் இந்த கிராமத்துக்கே தெரியும் அவர் எவ்வளவு ஒரு கோவக்காரர், குடிச்சிட்டா என்ன மாதிரி எல்லாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர் தான் என்னுடைய தகப்பனார். எல்லாத்தையும் உடைக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சினிமா மோகம் பயங்கரமாக இருந்துச்சு. சிவாஜி கணேசன்னா அப்படி பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. இந்த கடம்பத்தூர் தேட்டருக்கு பல முறை நடந்து போனதாக சொல்லுவாங்க. நைட்லலாம் போவாங்களாம். எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு. அவ்வளோ ஒரு சினிமா பிரியராக இருந்தார் எங்களுடைய தகப்பனார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதினா அவ்வளோ பிடிக்கும். யாராச்சும் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், சண்டைக்கு போவார். கேட்டு பாருங்களேன் பெரியவங்களையெல்லாம். அவருக்கு டிஎம்கேன்னா அவ்வளோ உயிர். அந்த மாதிரி ரொம்ப வெறித்தனமாக இருந்தவர் தான் எங்களுடைய தகப்பனார். அவருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய தகப்பனாருக்கு பிடித்த ஒரே ஒரு காரியம், மிகவும் பிடித்த ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். டோட்டலா மாறிட்டார். எல்லாருக்குமே அது ஆச்சரியம். இது எப்படி நடந்தது? அநேக பேர் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டில்லைன்னு வச்சுங்களேன், நாசமா இருந்திருக்கும். சாராய செல்லம் தான் எங்க அப்பாவுடைய பேராவே இருந்தது. இந்த அதிகத்தூர்ல 4-5 செல்லங்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு அடையாளமா, என்னுடைய தகப்பனாருக்கு அடையாளமாய் சாராய செல்லம் பிள்ளையா, நீ சாராயம் செல்ல பிள்ளையா, அதைத்தான் சொல்லுவாங்க. பல முறை நாங்கள் எங்கள் காதுகளிலே கேட்டிருக்கிறோம். இந்த கிராமமே எங்களை சபித்த நாட்கள் உண்டு. அநேக குடும்பங்கள் என்ன பண்ணுது, இந்த சாராயத்தை குடிச்சு நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினது உண்டு. அப்படியா இருந்த அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட பிறகு முற்றிலுமாய் மாறுபட்டு, முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் அவர் மாறி போனார். அவருடைய குண மாற்றத்தை யாராலுமே ஏற்றுக்க முடியாது. டோட்டலா அவருக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. அவருக்கு நரம்பு தளர்ச்சி வந்து அவ்வளவுதான். அப்பவே அங்க ஒரு வீடு இருக்கும் பக்கத்துல, பாணி தாத்தா வீடு. அங்க திண்ணை இருக்கும், அந்த திண்ணை மேல கழட்டிட்டாங்க. அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது இத்தோடுன்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். நரம்பு தளர்ச்சி, கழுத்து விழுந்து போயிருச்சு, கை காலெல்லாம் விழுந்து போயிருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர் இருந்தாரு. இதன் வழியாய், இந்த ரோட்டு வழியாய் ஊழியம் செய்ய வந்த 2 ஊழியக்காரர்கள் ஜெபித்து தான் என்ன பண்றாரு, அவரு விசுவாசம் உள்ளவராய் மாறி ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாய் அவர் மாறி போனார். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுனா பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. அவ்வளவு ஒரு காதல். உண்மையாவே ஆச்சரியமா இருக்கும். நான் பலமுறை எங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன். அப்பா இவ்வளவு வெறித்தனமா இருக்கிற வில்லியம் செய்யலாம் இந்த கிராமத்துக்கு வந்து பலமுறை ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்பா அவர் அதிகமா பேசக்கூடிய வார்த்தைகள் ரத்த சாட்சியாய் மறிக்கணும்னு தான் வில்லியம் செய்ய அதிகமாய் பயங்கரமா பேசுவாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு எங்க அப்பா சொல்லுவாரு, நானும் என்ன பண்ணணும், இயேசுக்காய் ரத்த சாட்சியாய் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லுவாருங்க. அது மாத்திரம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க மேல அவருக்கு இருக்கிற ஆசை பயங்கரமான ஆசை. ஊழியக்காரங்கன்னாவே அவருக்கு ஏஜ் டிஃபரெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டாரு. அவர் ஊழியக்காரா ஆதமையா இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பாரு. அவங்க பேர பிள்ளையா இருந்தாலும் அதே மரியாதையை கொடுப்பாரு. ஊழியக்காரன்ட்டாவே அவருக்கு அவ்வளவு பிரியம் எங்க அப்பாவுக்கு. ஊழியக்காரங்களை மதிக்கிறதுல அவரை மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு கனம் கொடுக்கக்கூடியவராய் ஊழியக்காரர்களை நம்பி நான் நிறைய முறை எங்க அப்பா கிட்ட பேசியிருக்கேன். உங்களுக்கு எங்களை பிடிக்குமா, ஊழியக்காரங்களை பிடிக்குமா? நீங்க என்னடா பண்ணுவீங்க, எங்களுக்கு எங்க ஊழியக்காரங்க தான்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவார். அந்த பெருமைக்கு ஏற்றார் போலவே என்னுடைய தகப்பனாருடைய அடக்க ஆராதனையை எங்க சபையை சார்ந்த ஊழியக்காரர்கள் மிகவும் நேர்த்தியாய் நடத்தி எங்களை பெருமைப்பட வைத்தார்கள். அது உண்மையாகவே எல்லாரும் சொல்லுவாங்க, மகன் தந்தைக்கு ஆற்றும் செயல் அவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் எனும் சொல்லலாம். அதாச்சும் மகன் வந்து பெருமைப்படக்கூடிய காரியங்களை செய்து சாதித்த காரியங்களை பார்த்து தந்தைக்கு என்ன ஆகுமா, ரொம்ப பெருமை. இந்த மகனை பெற்றெடுப்பதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று எல்லாரும் பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு அப்படி இல்லாம அவரை போன்ற ஒரு
அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த அளவுக்கு நாங்கள் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். என்னுடைய தகப்பனாரின் மூலமாய் நாங்கள் கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் மிகவும் படித்த பிரபலமானவர்களோ அல்லது மிகவும் வசதி வாய்ப்பு படைத்தவர்களோ அல்ல. என் தகப்பனாரின் மூலமாகத்தான் எங்களுக்கு கனம் கிடைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாருங்க, ரொம்ப நேசிச்சாங்க. எங்க ஊழியக்காரங்க பாத்தீங்கன்னா, நாங்க இங்க ஓட்டேரியில எங்க அப்பாவை அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம். தாம்பரத்துல அட்மிட் பண்ணி சவிதாவில் பல முறை வந்து 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 பார்த்துட்டு போவாங்க. ஆச்சரியமா இருக்கும். உண்மையாவே ஆச்சரியமா இருக்கும். பல முறை வந்து 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 அழுதுட்டு பார்த்துட்டு போவாங்க. அவர் நம்பி, யாரை நம்பி? இயேசுவை நம்பி, ஊழியர்களை நம்பி, இந்த ஜீவ வார்த்தை சபையை நம்பி எப்படி இங்கே இருந்தாரோ அந்த நம்பிக்கை கேட்டார் போலவே அவருடைய அடக்க ஆராதனையும் சரி, அவரை இவர்கள் விசாரித்த விதமும் சரி, அவ்வளவு அருமையா இருந்தது. உண்மையாகவே பல முறை வந்து வந்து பார்த்து விசாரிப்பாங்க. இங்க வீட்டில் இருக்கிற முறை பல முறை வந்து வந்து விசாரிச்சு அவரை கனப்படுத்தி, அவரை நேசித்து, அவர் எந்த அளவுக்கு அவர்களை நம்பினார், அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அது உண்மையாகவே எங்களுக்கு மிகுந்த கனத்தையும் எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் கொடுத்தது. அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அவருக்கு உழைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். உழைப்பு. நீங்க எல்லா சபையிலும் வந்திருக்கீங்க. எல்லா சபை கட்டிடங்களும் அவருடைய உழைப்பை கண்டிப்பா சொல்லும். அவ்வளவு ஒரு கடின உழைப்பாளி. இங்க இருக்கிற நிலங்களை எல்லாம் கடம்புத்தூரா இருக்கட்டும், அதிகத்தூரா இருக்கட்டும், ஏகாட்டூரா இருக்கட்டும், பிஞ்சுவாக்கமா இருக்கட்டும், மேலத்தூர், எந்த இடத்துல இருக்கிற நிலங்களை ஆகிலும் பாருங்க, இந்த ரோடு எதுவா இருந்தாலும், குளம், ஏரி, எல்லாவற்றிலும் என்னுடைய தகப்பானருடைய உழைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். அவர் உழைக்காத இடமே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மிகவும் கடின நிறைந்த ஒரு உழைப்பாளி. கடைசி வரைக்குமே அவர் உழைச்சுதான். கடைசியா அவர் உடம்பு முடியாம படுத்த அந்த 6 மாசம் மட்டும்தான் அவர், நான் ஓட்டேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்து விட்டுட்டு 2 நாள் கழிச்சு வந்து பாக்குறேன், 100 நாள் வேலைக்கு போயிருக்காருன்றாங்க. அவங்க டாக்டர் சொன்னது என்ன தெரியுங்களா? கூட்டு அவர் எங்கேயுமே வெளியே போக கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா அவர் உழைப்பை மட்டும் கடைசி மட்டும் விடவே இல்லைங்க. அவர் ஏமாத்த மாட்டாரு, யாரையும் அவர் யாருமே பொறாமப்பட மாட்டாரு. அவர் செய்த ஒரே இத்தனை பிள்ளைகள் இவ்வளவு அழகாய் வளர்ந்திருக்கிறார்களே, இவ்வளவு வசதியாய் வந்திருக்கிறார்களே என்று உங்களால் பார்க்க முடியும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பனாருடைய உழைப்பு தான். அவர் உழைப்பை மட்டும்தான் ரொம்ப நம்பி 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 ரொம்ப அருமையாய் அவர் இருந்துட்டு போனார். அடுத்தது அவர் நேசித்தது குடும்பத்தை அதிகமாய் அவர் நேசித்தார். அவர் என்னுடைய திருமணத்திற்கு பெண் பார்க்கிற பொழுது நடந்த ஒரு சண்டை, எனக்கும் என் அப்பாவுக்கும் சண்டை நடக்குது. 15 பெண்களுக்கு மேலாக ஆரம்பத்திலே தமிழ் செய்தி தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க இப்போது முடியாதுன்றதுனால எங்க அப்பா என்னை கூட்டு போறாரு, அநேக இடங்களுக்கு கூட்டு போறாரு. எனக்கு என்ன பண்றேன், எனக்கு பிடிக்கல, நான் ஒரு சில பெண்களை சொல்றேன், அவங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு சில பெண்கள் சொல்றாங்க. இப்படியா போறப்ப எங்க அம்மா கிட்ட நான் யோசிச்சு, எங்க அண்ணங்கள்லாம் லோக்கல்லையே கல்யாணம் பண்ணிக்கினாங்களே, நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம் போலன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி யாரையாச்சும் கேளு மாடின்னு சொல்லிட்டு சொல்றப்ப எங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோபம். உனக்கு தெரியாது, நான் வாக்குவாதம் அந்த பொண்ணை தானப்பா கட்டிட்டு போறேன், அவங்க அப்பா அம்மாவையா நான் கட்டிட்டு போறேன், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாப்பாருங்க. எங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் பெண் பார்ப்பதா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்ப்பதா இருந்தாலும் சரி, குடும்பங்கள் நேர்த்தியாய் செலக்ட் பண்ணதுனாலதான் ஒரு பேசு பொருளாய் அமைந்தது. இங்கே அழுது கொண்டிருந்தவர்களை பார்த்து மகன்கள் அழுகிறார்கள், பிள்ளைகள் அழுகிறார்கள், எல்லாரும். ஆனா 4 மருமகள்கள் நின்று அழுதபடியாகவே இருக்கிற. நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க, என்ன மாதிரியான ஒரு குடும்பம் அது, 4 மருமகள்களும் அப்படியே அழுதுட்டு நிக்கிறாங்களேப்பா, எப்படிப்பா இது நடக்குது, இவ்வளவு அருமையா இருக்கு உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறப்ப அதான் சொன்னாங்க. நான் சொன்ன ஒரு காரியம், எங்க அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் செலக்ட் பண்ணி எங்க குடும்பத்தை செதுக்கி இப்படிதான் இருக்கிறோம் எங்க குடும்பம் என்று இன்றைக்கு கட்டி அமைத்து விட்டு போய்விட்டாரு. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் நான் அன்பு நிறைந்தவனாய் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த குடும்பம் அந்த தகப்பனார் எப்படி விரும்பினாரோ, எப்படி எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே போலவே இந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்று மாத்திரம் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.